பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கர்த்தாதி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை நேரத்திலே நாம் எல்லாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க நல்ல ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்தபடினாலே கர்த்தருக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறேன். தேவ சமூகத்திலே நாம் நிலைத்திருப்பது, தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்பது எப்போதும் நமக்கு நல்லது என்கிறத கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48வது அதிகாரம் 6வது வசனத்தில் படிக்கிறோம். அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார், இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ. இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் நம் வாழ்க்கையிலே முன்னதாக நமக்கு நினைப்பூட்டுகிற தேவன், முன்னதாக நமக்கு தெரிவிக்கிற தேவன். நம்முடைய வாழ்வில் நடக்கிற காரியங்களை முன்னதாக நமக்கு தெரிவிக்கிறார். அதற்கு காரணம் என்னவென்றால் 5வது வசனத்தில் படிக்கிறோம். ஆகையால் என் விக்கிரகம் அவைகளை செய்ததென்றும் நான் செய்த சொரூபமும் நான் வார்ப்பித்த விக்கிரகமும் அவைகளை கட்டளையிட்டதென்றும் நீ சொல்லாதபடிக்கு. நீ அப்படி சொல்லக்கூடாது. என் விக்கிரகம் அதை செய்தது என்று சொல்லக்கூடாது. நான் வார்ப்பித்த விக்கிரகம் அவைகளை கட்டளையிட்டது என்று நீ சொல்லக்கூடாது. அப்படி சொல்லாதபடிக்கு நான் அவைகளை முன்னமே உனக்கு அறிவித்து அவைகள் வராததற்கு முன்னே உனக்கு வெளிப்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஒருபோதும் விக்கிரகத்தை கனம் பண்ணாதபடிக்கு, அவைகள் வராததற்கு முன்னே அதை நான் உனக்கு அறிவித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறேன். நேபுகாத்நேச்சார் ராஜா ஒரு சொப்பனம் கண்டான். தன் தேசத்தில் உள்ள ஞானிகளையெல்லாம் அழைத்தான். ஆனால் அவர்களாலே சொப்பனத்தையும் சொல்ல முடியவில்லை, அர்த்தத்தையும் சொல்ல முடியவில்லை. இப்போது தானியேல் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, நேபுகாத்நேச்சார் என் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்போது பெல்சாசாரை, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு. என் ராஜ்யத்திலுள்ள ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமற் போயிற்று. நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன். பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்றார். பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். நமக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். இந்த பரிசுத்தாவியானவர் இருக்கும்போது நாம் பலனடைவோம். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு நாம் பலனடைவோம். இந்த நாட்கள் அப்படி ஒரு புது பலனோடு நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். இப்படி தேவன் அவருடைய ஜனத்தின் மேன்மையை பெருக பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆசீர்வாதமான இந்த வேளைக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய திருமுகத்தை பார்க்கவும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்கவும், உம்முடைய வசனங்களை கைக்கொண்டு ஜீவிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறேன். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களும் உம்முடைய பிள்ளைகள் வரங்களை பெற்று, கிருபை வரங்களை பெற்று தேவனுக்கென்று அதிகமாய் காணப்பட கிருபைதார். தேவ சமாதானம் இவர்களை ஆட்கொள்ளட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ்.